ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த அருமையான நல்ல நாளில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து கர்த்தர் நன்மைகளை உங்களுக்கு தருவாராக. இது எங்களுடைய திருச்சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரம் கிராஸ் டிவியில பார்க்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ஷாலோம் ஏஜி சர்ச் சுற்றுக்குறின் என்கிற யூடியூப் சேனலிலும் இந்த புரோகிராம் வருகிறது, பாருங்கள். எங்களுக்காக ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏதாவது ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் அமேன், உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண்கள்ல நீங்க கூப்பிடுவீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய ஆலயத்துல போய் கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால், எந்த ஒரு ஆலயத்துக்கு போகல, ஆராதிக்க விரும்பினால் எங்க திருச்சபையில வந்து ஆராதிக்கவும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களுடைய ஆராதனை நேரங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பின்பாக வரும், பாருங்கள். எங்களோடு வந்து ஆராதிக்கும்படி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்திலிருந்து உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தயவுள்ள தெய்வம், தயவு கொடுக்கிற தெய்வம் என்கிற ஸ்தோத்திரம் தலைப்பின் கீழாய் இந்த ராகாப் என்கிற ஒரு சகோதரி குறித்து நான் உங்களோடு கொஞ்ச நேரம் பேசி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ராகாப் என்கிற ஒரு குடும்பம் எரிகோ மதில்ல குடியிருந்ததான ஒரு குடும்பம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட வேவு பார்க்கும்படி எரிகோவை பார்வையிடும்படியாக பார்த்து வரும்படி ஆட்களை அனுப்பும் பொழுது இதை எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு அவர்களை பிடிக்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறார். இந்த ராகாப் என்கிற இந்த சகோதரி மாத்திரம் அவர்களை அவர் வீட்டுக்கு போய் அவர்களை பாதுகாத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு மகிமை, ராஜாவின் கையில காட்டி கொடுக்கல, ஆனா பாதுகாத்து சொந்த தேசத்துக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. போகும்போது ஒரு வேண்டுதலை ராகாப் கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு தயவு செய்திருக்கிறேன், நீங்களும் தயவு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா எங்கள் ஜாமேன் உங்கள் தேவன் இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பார் என்கிற வார்த்தையை அவங்க பேசுறதை நான் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்ட வார்த்தையா இருக்கலாம், ஒரு புதுசா பார்க்கிறேன். உங்களுக்காக நான் சில காரியம் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் இந்த ராகாப் குடும்பத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு தயவை உண்டு பண்ணினார். பாருங்கள், யோசுவா அதனுடைய 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்திடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் உயிரோடு இருக்க கடவர்கள். தயவு செய்றான். அந்த எரிகோ பட்டணத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அதை மறக்காம 2 பேருக்கும் தயவு செய்தபடியினால் ஆண்டவர் ராகாப் என்கிற அந்த சகோதரி குடும்பத்துக்கும் தயவு பண்ணினால் அந்த குடும்பம் அழிக்கப்படவில்லை. யோசுவா எரிகோல எல்லாவற்றையும் அழித்திரணும்னு சொல்றார், ஆனா ராகாப் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. நம் ஆராதிக்கிற தேவன் தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராய் வெளிப்படுகிற தேவன். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், எஸ்தர் புஸ்தகத்திலையும் எஸ்தருக்கு ராஜாவின் கண்கள்ல கிருபை தயவு கிடைத்தது. ராகாப் சாதாரண ஒரு சகோதரி தான். அவன் எஸ்தரும் ஒரு சாதாரண ஒரு சகோதரி, தாய் தகப்பன் இழந்த அனாதையாய் விடப்பட்டதான ஒரு சகோதரி தான். யாத்ராமத்துல கர்த்தருக்கு மகிமை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அழிக்கும்படியாக பார்வோன் திட்டம் தீட்டுகிறார். ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் அழிக்கணும், ஆனா மருத்துவச்சிகள் உதவி செய்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கும் தேவன் குடும்பத்தை தலைக்க பண்ணினார், தயவு பாராட்டினார். நம்ம ஆராதிக்கிற தேவன் தயவுள்ளவருக்கு. நீங்க தயவு பாராட்டினீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் நமக்கு தயவு பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிப்படுகிறார். உங்களுக்கு தயவு வேணுமா? அருமையான பிள்ளைகளை, சில காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். இந்த ராகாப் சம்பவத்தில் இருந்து சில காரியத்தை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே
ராகாப் என்னும் வேசி வேவுக்காரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோடு கூட ஸ்தோத்திரம் சேதமாகாதிருந்தாங்க. அழகாக ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவ கீழ்ப்படிதலை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நீதிமொழிகளை ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாகும். நீங்க தயவுள்ள மனுஷனாய் தேவ கரத்துல தயவை பெற்றுக்கொள்ளணுமா பிள்ளைகளே, ரொம்ப கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ஊழியக்காரருக்கு, நீங்க போகிற திருச்சபைக்கு, உங்களை நடத்துகிறதான திருச்சபையில சில தலைவர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தா ஸ்தாபனத்தை நடத்துகிற தலைமை போதகர்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை. ஒரு ஊழிய ஸ்தானத்துல இருக்கிற உங்களை காட்டில் மேல் அதிகாரம் உள்ளவங்களுக்கு, ஒரு வேலையில இருப்பீங்கன்னா மேல் அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படுகிறீங்களா? அங்க ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமா. அவங்க கீழ்ப்படியாம சேதமாயிட்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை கீழ்ப்படிஞ்சா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா கீழ்ப்படியாததுனால அவங்க சேதமாகிச்சு. எரிகோ பட்டணமே ஸ்தோத்திரம் அழிக்கப்பட்டது போனது. இந்த சகோதரி தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவங்க சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால அருமையான பிள்ளைகளை ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டாள். வேதம் அழகாக சொல்லுகிறது, இவ இஸ்ரவேல் தேசத்துல சுகமாய் குடியிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் ஏன் ராகாப் மேல தயவு வச்சார்? தயவுன்னு சொல்லும் போது ஒரு இரக்கம், ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். ஒரு இரக்கமுள்ள தேவன். எதுல இறக்க வேணும்? தொழில் இறக்க வேணுமா? உங்க படிப்புல இறக்க வேணுமா? உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டணுமா? திருமணத்துல இரக்கம் பாராட்டணுமா? குழந்தை பாக்கியத்தில் இரக்கம் பாராட்டணுமா? அவர் தயவு கொடுக்கிற, இரக்கம் பாராட்டுகிற, தயவு கொடுக்கிற, உதவி செய்கிற நல்ல தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். ராகாப்புடைய அந்த தயவு பெருகுவதற்கு ஒரு காரணம், அவ கீழ்ப்படிந்தவளாய் காணப்படும். தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே நம்ம டெய்லி வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா? எத்தனையோ வார்த்தைகள் பொதுவா பரிசுத்தவான்னு சொல்றதா. நம்ம விசுவாச பிள்ளை, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் சில தவறு பண்ணும்போது தெரியாம தவறு பண்றது இல்ல, நம்ம தெரிந்தே என்ன நடக்கும் என்பதனால் தவறு பண்ணிடுறோம். முதலாவது வாழ்க்கையில கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். தேவ சத்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவ சபைக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு, அதிகாரம் உள்ளவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் என் மேல தயவு வைக்க உண்மையிலவரா இருக்கிறார். மோசே காலத்திலே பார்க்கலாம். இரண்டாவது பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால். ஸ்தோத்திரம். அவங்க கிளைம் பண்றாங்க பாருங்களேன், நான் தயவு உங்களுக்கு பண்றேன், நீங்களும் தயவு பண்ணணும். ஏன்னா உங்க தெய்வம் கண்டிப்பா அந்த எரியோ கோட்டை கையில கொடுப்பார். பாருங்க எவ்வளவு விசுவாசத்தோட அவங்க சொல்ற வார்த்தை, நான் உங்களுக்கு தயவு பண்றேன், உங்களை பாதுகாக்கிறேன். ஸ்தோத்திரம். தான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கிருபை வைத்து தயவு வைத்து அந்த மருத்துவச்சிகள் அந்த பிரசவ நேரத்துல அந்த பிள்ளைகளை காப்பாற்றினது போல அவன் குடும்பத்தை எல்லாவற்றையும் தலைக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தயவை மற்றவங்க மேல இரக்கம் பாராட்டினீங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, மற்றவங்க மேல தயவு பாராட்டினீங்கன்னா தெய்வம் நிச்சயமாய் நமக்கு தயவு பாராட்டுவார். அதான் ஆண்டவர் சொல்றார், ஏழை வரும்போதும் கையை அடைக்காதப்பா. ஸ்தோத்திரம். தேசத்துல ஏழைகள் இல்லாமல் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு தயவு பாராட்டுகிறோமா? இல்லாதவர்கள் எத்தனை பேர் வராங்க, இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. தானம் செய்ய, தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள். நன்மை செய்யுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். நீங்க ஆலயத்துக்கு போறவங்களா இருப்பீங்கன்னா உங்க ஆலயத்திலோ திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எந்த விதத்துல நம்ம தயவு பாராட்ட முடியுமோ சில நேரங்களை ஜெபித்து அவர்களுக்கு தயவு பாராட்டலாம். சில நேரத்துல உதவி செய்து, பண உதவி செய்து அவங்களுக்கு தயவு பாராட்டலாம். சில நேரத்துல அவங்களை விசாரித்து கொடுத்து தயவு பாராட்டலாம். எத்தனையோ ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களே. நம்ம சபையில மாத்திரம் நம்ம சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்க ஜனங்கள். ஸ்தோத்திரம். அன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணும் போதெல்லாம் சொல்ற காரியம், குடும்பத்துல அங்க தனிமையாய் ஒதுக்கப்பட்டு எல்லாருமே எங்களை ஒதுக்கிட்டாங்க. என் குடும்பத்துல அநேக பணக்காரங்களா இருக்காங்க, ஒதுக்கிட்டாங்க. என் மேல தயவு பாராட்ட, உதவி செய்ய. நான் சொல்லுவேன், யாரும் யாருக்கும் உதவி செய்து நிறைய போறது இல்ல.
அன்பு பிள்ளைகளே, தேவன் நமக்கு எவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு தயவு பாராட்டுறீங்களா? உதவி செய்றீங்களா? உங்களுக்கு தயவு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு தயவு செய்யுங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த சிகப்பு நூல் கயிற்றை அவன் எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் சகோதரன் குடும்பத்து அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அடையாளமாய் ஒரு சிகப்பு நூலை நாங்க வீட்டுல ஸ்தோத்திரம் சகோதரி ஒரு கயிறை எடுத்து, சகப்பு கயிறு எடுத்து அவங்க இறக்கி விட்டுருக்காங்க அந்த மதில இருந்து. உங்க சொல்லவும் சொல்றாங்க, நாங்க வர்ற வரைக்கும் சிகப்பு நூல் அங்கேயே, அந்த கயிறு அங்கேயே இருக்கட்டும், அதை பார்த்தா தான், ஏன்னா மதில்ல எல்லாம் வீடு ஒன்று போல இருக்கும், ஏன்னா அவங்க எப்ப போயிட்டு எப்ப திரும்பி வருவாங்கன்னு தெரியல. அந்த கயிறை நாங்க பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு அடையாளமா இருக்கும். பிள்ளைகளே ஸ்தோத்திரம். கேட்டாங்கன்னு சொல்லுவா, ஏசாயா சொல்லுவா, நானும் எனக்கு தந்த என் பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்துல நாங்கள் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம். பிள்ளைகளே, கிறிஸ்தவங்களுக்கு அடையாளம், அடையாளமா இருங்க. ஸ்தோத்திரம். அந்த சிகப்பு கயிறு ராகாப் பெண்களுக்கு துணையாய் ஒரு அடையாளமா, இதான் ராகாப் வீடு என்பதை அடையாளப்படுத்துறது. அப்பனா உங்க பேச்சு தேவனை அடையாளப்படுத்தட்டும், உங்கள் நடக்கை தேவனை அடையாளப்படுத்தட்டும், உங்களுடைய கீழ்ப்படுதல் தேவனை அடையாளப்படுத்தட்டும், உங்கள் ஆராதனை தேவனை அடையாளப்படுத்தட்டும், உங்க நல்ல கேரக்டர். ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்து ஒரு வேலைக்காரி சொல்லுதா, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான், பேச்சு வெளிப்படுத்துகிறது, என் பேச்சு இயேசுவை அடையாளப்படுத்தட்டுமே. அருமையான பிள்ளைகளை, கிறிஸ்தவங்களுக்கு அடையாளம் என்ன? அடையாளம் கர்த்தருக்கு மகிமை, நல்ல ஒரு கேரக்டர். ஸ்தோத்திரம். இப்படியாக வரலாறு சொல்லுகிறது. பேதுரு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கும் போது சிறைச்சாலை விட்டு அமைய ஒரு சம்பவமா சொல்லுவாங்க, சிறைச்சாலை விட்டு வெளியே ஓடி போனாராம். அப்படி ஏத்தாப்புல ஒரு ஆள் வந்து உள்ள வரும்போது, நீங்க எங்க போறீங்க அப்படி கேட்கும்போது பேர் சொன்னாரா, நான் சிறைச்சாலை மறிக்கும்படி நீ சிறைச்சாலை கொடுத்துட்டாங்க, எனவே நான் தப்பிச்சு ஓடுறேன். அப்புறம் அந்த ஆள் சொன்னாரா, இல்ல என் மகன் அவன் சாவுக்கு பயந்து போறான், எனவே நான் அவனுக்கு பதிலாக மறிக்க போகிறேன். இது ஒரு சம்பவமா ஒருவேளை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே சோத்ரா, அதுதான் பேதுரு, என் தகப்பனுக்கு ஈடா என் நீங்க சிலுவையில் அடிக்காம சிலுவையில் அடிச்சு அமேன் தலைகீழ வச்சிருங்க. அன்பு பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தயவுள்ள தேவன் தயவு பாராட்டுவார். யாருக்கு? அமேன். முதலாவது கீழ்ப்படுகிற கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுவார். இரண்டாவது, ஆண்டவன் நான் நாமம் மகிமைப்படட்டு சொன்னேன். நீங்க தேசத்துல அடையாளமாய் அற்புதமாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். நீங்க தயவு செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட நான் ஆராதிக்கிற ஆண்டவர். 2:5 சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2:5 இவ உதவி செய்த ஒரு தேவண்ட பிள்ளையா இந்த ஊழியக்காரன் உதவி செய்தாள். உங்களுக்கு தயவு வேணுமா? திரும்ப சொல்லுகிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு குணம் உங்களுக்குள் இருக்கட்டும். அன்றைக்கு ராகாப் என்கிற அந்த சகோதரி குடும்பத்துக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டுவார்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் தயவு பாராட்டுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? 4 காரியம் சொன்னேன். 1, கீழ்ப்படிந்த ராகாப். 2வது, தயவு பாராட்டின ராகாப். 3வது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஸ்தோத்திர அடையாளமாய் இருந்த ராகாப். 4வது, மற்றவங்களுக்கு ஊழியர்களுக்கு உதவிகரமா நின்ற ராகாப். இந்த குணம் சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம மேல தயவு பாராட்டுவார். ஜெபம் பண்ணட்டா? ஒரு வியாதியோடு இருக்கிறவங்க வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. தேவையோடு இருக்கவங்க உங்க தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்து முடிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, அப்பா ராகாப் என்கிற குடும்பத்துக்கு ஒரு தயவு பாராட்டினேன் தேவன். அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த காரியத்தில் தயவு வேணுமோ எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நீர் தயவை ஆண்டவனை உண்டு பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, இதை பார்க்கிற பிள்ளைகள் வியாதியோடு வியாதிப்பட்ட இடத்துல கையை ஜெபிப்பாங்கன்னா, எந்த இடத்துல வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மறைந்து போவதாக, எல்லா போராட்டங்கள் வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. தேவையோடு இருப்பாங்க, எல்லா தேவையும் சந்திங்க. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாரும் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.